ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய குட்டியான மேக்கப் திங்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு. இது மேக்கப் திங்னு சொல்லலாம், ஸ்கின் கேர்னு சொல்லலாம், அப்படி எல்லாமே. ஒரு காலேஜ் போகிறதுக்காக இருக்கட்டும், இல்லை சும்மா ஒரு லைட்டாக ஒரு சின்ன கெட் ரெடி மாதிரி பண்ணிட்டு வெளியே போகிறதாகட்டும், இந்த பேசிக் திங்ஸ் நமக்கு போதும். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிறதுல என்னோட ரொம்ப ஃபேவரைட் என்னோடய ஃபேஸ் வாஷ். இது பஞ்சாராஸ்லேருந்து வாங்கியிருந்தேன். நிறைய ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இது என்னோடய பெஸ்ட்டு. இப்போ வரைக்குமே இதே ப்ராடக்ட்டை நான் இப்போ தேடிட்டுருக்கேன். பட் எனக்கு கிடைக்கல. ஆன்லைனில் தேடணுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆன்லைனில் கண்டிப்பாக எப்படி இருக்கும். நான் இதை பர்ச்சேஸ் பண்ண கடையில் இப்போ தேடி பார்த்தேன். ஆனால் இந்த இது கிடைக்கல. இது பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயில் வாங்கியிருந்தேன். அது யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் இன்னும் கொஞ்சோல இருக்குது. அதனால் அடுத்து நான் பர்ச்சேஸ் பண்ணது அதே பஞ்சாராஸ்லேருந்து பப்பாயா ஃப்ளேவர். ஆனால் அந்த அளவுக்கு இது எஃபெக்டிவாக இல்லை. சேம் இதுவும் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ தான். அது எவ்வளோ எஃபெக்டிவ்ஃபுல்லாக இருந்துச்சோ, அது லைட்டாக போட்டோன்னே ஒரு க்ளோ இருந்துச்சு அதில். பட் ஆனால் இது அவ்வளோவா எனக்கு எஃபெக்ட் காமிச்ச மாதிரி இல்லை. பட் ஆனாலும் ஓரளவுக்கு ஓகே. மற்றதை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஓகே. ஸோ அதனால் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். இந்த ஃபேஸ் வாஷ் எவர் யூத்தோடது. துளசி மஞ்சள் சேர்ந்தது. இதுவும் எனக்கு அவ்வளோவா என் ஃபேஸ்க்கு செட் ஆகலை. ஃபஸ்ட்டு நான் ஹிமாலயாவோட ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அதை டீ ட்ரீ ஃபேஸ் வாஷ்ன்னு நினைக்கிறேன். அதுதான் நினைக்கிறேன் ஃபஸ்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. அதுவும் எனக்கு என் ஃபேஸ்க்கு செட் ஆகலை. மேபி என்னோடய ஸ்கின் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவும் எனக்கு அவ்வளோவா செட் ஆகலை. பட் ஆனால் யூஸ் பண்ணி பார்க்கலாம், போக போக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணேன். ஆனாலுமே எனக்கு அவ்வளோவா நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. பட் நிறைய வேறு ஸ்கின் டோன்ஸ்க்கு பெஸ்ட்டாக இருக்கலாம் மேபி. ஸோ இப்போதைக்கு நான் பப்பாயா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் பஞ்சாராஸ் ஃபுல்லாகவே பஞ்சாராஸ்னே வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பஞ்சாராஸோட ரோஸ் வாட்டர் டோனராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருக்கேன். நான் அதில் இதை தேவைக்கு அதில் ஃபில் பண்ணிக்கிட்டு டெய்லி காலையில் ஈவினிங் ஒரு ஒரு ரெஃப்ரெஷ்னிங் மாதிரி. ஸோ அப்புறம் ஏதாவது மஞ்சளில் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக் போடனாலுமே இது லைட்டாக ஒரு 10 ட்ராப்ஸோ இல்லை ஒரு லைட்டாக அப்படி ஒரு டீஸ்பூனில் அப்படி ஊற்றி அப்படி யூஸ் பண்ணுற மாதிரியோ நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு தான் இந்த ரோஸ் வாட்டர். இது நான் ஒரு பெரிய பாட்டில் வாங்கி வச்சுருந்தேன். அது காலி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அடிக்கடி இதை நம்ம டோனரை நம்ம ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா குயிக்காகவே தீர்ந்துடும். ஏன்னா டெய்லியும் மார்னிங் ஈவினிங் எப்போனாலுமே வெளியே போகிறனாலும் சும்மா லைட்டாக போடுறதுக்குனாலுமே இந்த டோனர் மட்டும் யூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ். எல்லாமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அப்படி தான் நானே யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா வேஸ்லினோட டீப் மாய்ஸ்சரைசர். இது ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல்லும் தருது. ரொம்பவே நல்லாயிருக்கு. இதோட நான் ஃபஸ்ட்டு சின்ன பேக் தான் யூஸ் பண்ணேன். இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோட சின்ன ப்ராடக்டாக வாங்கியிருந்தேன். 10 ருபீஸ் தான் இது. ஆனால் இது போடுறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. இன்னமும் இது தீரலை. இது ஆல்மோஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு மேலே யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னுமே இது காலி ஆகலை. ஸோ அடுத்து இப்போ ஷாப்பிங் போகும்போது நான் உடனேயே இதில் பெரிய வெர்ஷன் இதில் இருந்துச்சு அதே இதில். ஸோ இது பார்த்திங்கன்னா 49 ருபீஸ் 50 ருபீஸ். இது உடனேயே யோசிக்காமலே வாங்கியாச்சு. பிகாஸ் இது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதோட மினிமல், ஏன்னா இதை ஃபஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்ணால் நம்ம பெருசு வாங்குங்கிறதுக்காக மினிமல் போட்டாங்க. இட்ஸ் அப்சல்யூட்லி குட். அதனால் நான் பெருசும் இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அது காலி ஆகிறது வரைக்கும் இதை நான் இன்னும் யூஸ் பண்ணலை. இப்போ தான் இதை வாங்கி வச்சுருக்கேன். இதை நான் இன்னும் ஓப்பன் பண்ணலை, யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கல. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இன்னும் இது யூஸ் பண்ணல. அதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது எவர் யூத்தோட ஒரு ஃபேஸ் பேக், ஒரு ஸ்க்ரப் மாதிரி வால்நட் கலந்தது. இது நல்லாவே சூப்பராகவே இருக்குது ஃபேஸ்க்கு. போட்டாலே ஒரு எப்படி சொல்கிறதுனா, சும்மா ஒரு பேஸ்ட், நார்மல் பேஸ்ட் மாதிரி இல்லாமல் அது ஒரு டிண்ட் மாதிரி, அதில் ஒரு லைட்டாக ஒரு இது மாதிரி தெரியுது. அது சூப்பராக இருக்குது ஃபேஸ்க்கு.
அப்படி தேய்க்கும் போதே நமக்கு அதில் வந்து ஒரு ஒரு ரஃப் சர்ஃபேஸ், ஒரு சின்ன ஏதோ ஒன்று, ஒரு பார்ட்டிக்கல் நம்ம ஃபேஸில் ரோல் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நல்லாவே டாட்ஸை ரிமூவ் பண்ணுது. சூப்பராக இருக்குது. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயும் நார்மலாக இருக்கிற ஒரு பவுடர். நான் வந்து கோகுல் சாண்டல் வந்து வச்சுருக்கேன். இதே மாதிரி நிறைய பாண்ட்ஸு அப்படி நிறைய பேர் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ நான் இப்போ கோகுல் சாண்டல் தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து இப்போ வரைக்கும் என்ன யூஸ் பண்ணல. இன்னும் சம்மர் வரல. நைசில். ஸோ சம்மருக்கு எக்ஸ்பிரி டேட் பார்க்குறதுக்காக எடுத்திருந்தேன். எக்ஸ்பிரி டேட் இன்னும் இருக்குது. ஸோ அதனால் அப்போ இந்த வருஷமே இதை யூஸ் பண்ணலாம். சம்மர் வந்தாலே நமக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அப்போ யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இப்போவே எடுத்து ரெடியாக நான் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு சன்ஸ்க்ரீன். SPF 15 தான் இருக்குது இதில். பட் நல்லாயிருக்கு, ரொம்பவே நல்லாயிருக்கு. மோஸ்ட்டாக வந்து இதை வெளியே போகும்போது யூஸ் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து கொஞ்சம் சேஃப்கார்ட் ஆகும். நான் வந்து ரொம்ப பெருசாக ஃபஸ்ட்டே அஃபோர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன மினிமலாக இருக்கிற குட்டி ப்ராடக்ட்ஸாக பார்த்து தான் வாங்குவேன். ஏன்னா வந்து அதோ எப்படி ரிசல்ட் இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட் வந்து சின்னதுலேருந்தே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸாக தான் நான் வாங்குவேன். இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 120 ருபீஸ் தான். பார்த்தாலே தெரியும் 120 ருபீஸு. பட் சூப்பராக இருக்குது. அதோட அமௌண்ட்டுக்கு இது ஒர்த்து தான். அதை விட ஓகே தான். சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து என்னோடய குட்டி குட்டி மேக்கப் ஐட்டம்ஸ் மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா, டேஸ்லர். நிறைய பேர் வந்து மேக்கில் அப்படி பெரிய பெரிய ஃபவுண்டேஷன் வச்சுருப்பாங்க. எனக்கு வந்து நான் அப்படி வெளியே அவ்வளோவா எங்கேயுமே அப்படி போட்டு போகாதனால சும்மா எதாவது அக்கேஷன்ஸ் அப்படின்னா தான் நான் வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறது தான் ஃபவுண்டேஷன். ஆனாலும் அதில் வந்து நான் 2 ஷேட் எடுத்திருக்கேன். ஈச் வந்து 70 ருபீஸ் வருது. இது வந்து லிக்யூட் மேக்கப் வித் சன்ஸ்க்ரீன் அப்படின்னு போட்டிருக்கு. பட் இது எவ்வளோத்துக்கு எனக்கு இதுன்னு தெரியல. இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ஷேடு. இது வந்து அதோட கொஞ்சம் டார்க்கராக ஒரு ஷேடு. என்னோடய ஷேடு எதுன்னு எனக்கு கரெக்டாக பார்க்க தெரியல. ஸோ அதனால் நான் வந்து 2 ஷேடுமே எனக்கு கொஞ்சம் ஷூட் ஆகிற மாதிரி இருந்தனால நான் 2மே எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு அப்படி இது 2மே நெயில் பாலிஷ் மாதிரியே இருக்குல்ல, க்யூட்டாக. 2மே டாஸ்லரோடது. சூப்பராக இருக்குது. நல்ல கவரேஜும் தருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது என்னோடய மஸ்காரா. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம். ஏன்னா மஸ்காரா போட்டாலே கண்ணுக்கு ஒரு அழகு தான். ஸோ மஸ்காரா வந்து கொஞ்சம் ரொம்ப பிராண்டடானலாம் கேட்டிங்கன்னா இதெல்லாமே பிராண்டட் கிடையாது. பட் ஆனால் எனக்கு இது போதும். ஆக்சுவலி எனி பிராண்டட்லாம் நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கும் நான் அதை வீடியோவாக காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது என்னோடய ரொம்ப காலத்துக்கு முன்னே வாங்கின, ரொம்ப காலம்னா ரொம்ப இல்லை, ஒரு நாளைக்கு முன்னே வாங்கின என்னோடய ஒரு லிப்ஸ்டிக். சூப்பராக ரெட் கலர், நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இது ஒரு பிங்க் கலர் லிப்ஸ்டிக். இது வந்து உடஞ்சிடுச்சு. ஸோ அதனால் யூஸ் பண்ணுறதில்ல இப்போ அதை. அண்ட் இது மோஸ்ட்டாக நிறைய பேர் வீட்டில் இருக்கும், சாந்து போட்டு. ஆனால் இப்போ அதை யாருமே யூஸ் பண்ணுறதில்ல, நானும் யூஸ் பண்ணுறதில்ல. அண்ட் இதுக்குள்ளே வந்து பொட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதுவும் வந்து அந்த வேஸ்லின் மாய்ஸ்சரைசர் வாங்கினேன்ல அது மாதிரி தான். இதுவும் நான் பழசு வாங்கியிருந்தேன். பாருங்கள் எவ்வளோத்துக்கு காலி பண்ணிட்டேன்னு. இப்போ இங்கே தான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால அது வாங்கினப்போவே நான் இதுவும் புதுசு வாங்கிட்டேன். திருப்பி கடைக்கு எப்படியும் போவோம். ஆனாலும் இப்போமே வாங்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு திருப்பி வாங்கிட்டேன். இது வந்து ஒன்றே வந்து 5 ருபீஸ் தான். பெருசும் இருக்குது. நான் வந்து குட்டியாகவே நான் வாங்கி எங்கேயா தூக்கிட்டு போகிறதுக்குமே இது வந்து பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக அப்படி நீட்டாக இருக்குது. ஸோ அதனாலேயே மெயினாக வந்து குட்டி குட்டியாக இருக்கிற திங்ஸாக பார்த்து வாங்குகிறேன். ஸோ இதுவும் அப்படி நான் 2 வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது வந்து சூப்பர் லைட் ஜெல்லு. இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு க்ளோ கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஹைட்ரா மிராக்கிள் பாண்ட்ஸோடது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் நான் இந்த டப்பாவே காலி பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா 64 ருபீஸு. ஒர்த்து தான் இந்த அமௌண்ட்டுக்கு. ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து என்னன்னே எனக்கு தெரியல. இந்த 2ம் வந்து என்னோடய ஃபாரின்லேருந்து என்னோடய தாத்தா வந்து மேக்கப் செட் பாக்ஸ் இருக்குல்ல, அது வந்து கிஃப்டாக எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் இருந்துச்சு இந்த 2ம்.
அப்பத்துலேருந்து மேக்கப் திங்ஸ் மற்றதெல்லாம் நான் களைஞ்சிட்டேன். ஆனால் இந்த 2 மட்டும் என்கிட்ட அப்படியே இருக்குது. ஆனால் இது என்ன யூஸ்ன்னு எனக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியாது. ஒரு மாதிரி ஒரு கிளிட்டர் மாதிரி. உங்களுக்கு தெரிஞ்சால் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து டாஸ்லரோட லிப் பாம். எனக்கு இப்படி லிப் பாம் அப்படிலாம் பார்த்தாலே ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி ஆயிடுறேன். உடனே அதை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அப்படி நான் வந்து நிறைய வாங்கி வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதில் இது ஒன்று இது சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கவர் அப்படி மேலே இருக்கும். நம்ம இதை பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சொன்னல லிப் பாம். இது வந்து ஹிமாலயாவோட குட்டி லிப் பாம், மினி லிப் பாம். இதோட ப்ரைஸ் வந்து 20 ருபீஸு. ஆல்மோஸ்ட் காலி பண்ணிட்டேன் பாருங்கள். நல்லா அமுக்கி நல்லாவே யூஸ் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இதுவே நீ காலி பண்ணிட்டு தூர போடணும். நெக்ஸ்ட் வந்து இது என்னோடய ஐலைனர். இதுவும் டாஸ்லரோட தான். சூப்பராக இருக்குது போடுறதுக்கே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ரொம்பவே வந்து நம்ம பட்ஜெட்குள்ளே நிற்கிற ஐட்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பான்ச்சு. இது வந்து ஃபவுண்டேஷன் செட் பண்ணுறதுக்காக நான் வாங்கியிருந்தேன். அதுலேயும் கொஞ்சம் டேமேஜஸ்லாம் ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பான்ஸோட ஒரு க்ரீம், பிரைட் பியூட்டின்னு. ரொம்ப நல்லாயிருக்கு. சீரம் க்ரீம் மாதிரி. இது 10 ருபீஸ் தான். நல்லாவே இருக்குது பாருங்கள். ஆல்மோஸ்ட் காலி பண்ணிட்டேன். அவ்வளோதான் என்னோடய ஸ்கின் கேர். அடுத்து என்னோடய ஹேருக்கு வந்து அம்மாவோட ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். அம்மா காய்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் என்னோடய கோம்ப் ஐட்டம்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதான் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இதெல்லாம் உடஞ்சி போச்சுங்கிறனால இது கொஞ்சம் ஹேண்ட் எப்படி பிடிச்சிக்கிறது மாதிரி இருக்குங்கிறனால இதை வாங்கினேன். ஒய்டர் டூத் வச்சு தான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து உட்டன் கோம்பு. ரெண்டுமே வந்து உட்டனில் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கே. இது என்னோடய ஹேருக்கு நான் யூஸ் பண்ணுறது. தலைக்கு இழைக்கிறதுனாலே ஸ்லோவாக இதை வச்சு பண்ணிவிட்டு அப்புறம்தான் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு இதையும் நான் எடுத்துப்பேன். மற்றபடி ஃபஸ்ட்டு டேரெக்டாக சின்ன பல் வச்சு யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆகும். நிறைய முறிஞ்சு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்படி தான் நான் ஸ்டெப்பாக யூஸ் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு நானே ஆச்சரியப்பட அளவுக்கு என்கிட்ட இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இது வந்து அதிகம் தான். இன்னும் இந்த மாதிரி நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் நான் வாங்கி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். அதை யூஸ் பண்ணி அதோட ரிவ்யூஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இந்த மாதிரி இன்னும் நிறைய எப்படிலாம் வீடியோஸ் போடலாம், இன்னும் என்னென்ன கண்டென்ட்ஸ் க்ரியேட் பண்ணலான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Until then, bye.